சரி சார். பொன் வில்சன் சார் அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளும் மாதிரி இருக்கா? இல்லை, நான் என்ன சொல்றேன், அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு இப்ப எதுக்கு? திருப்புகழ் கமிட்டி வந்து மல்டி டைமென்ஷனல் ஒர்க்குக்காகத்தான், வெறும் இந்த மழைநீர் வடிகாலுக்காக மட்டும் கிடையாது. அவங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்டில் அதாவது 3 பாகங்களாக பிரித்து இக்குழு மழைநீர் வடிகால் பணிகளை செய்யும். சென்னை மாநகராட்சியில் கொசஸ்தலை ஆற்று வடிநிலை பகுதிகள் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியில் மேற்கொள்ளப்படும். அப்புறம் என்ன, சென்னை பெருநகரை ஆரணி ஆறு, கொசஸ்தலை ஆறு வடிநிலம், அடையாறு கூவம் வடிநிலம், கோவளம் வடிநிலம் என்று 3 பாகங்களாக பிரித்து இன்ற 3 பாகங்களுக்கும் கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, அதாவது சென்னை மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட வரைக்கும் மழையை கணிக்க முடியாது. என்ன கட்டமைப்பு செய்தாலும் மழையை கணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், இதுல என்ன இருக்குதுன்னு ஒரு வாக்காளனா, ஒரு குடிமகனா எனக்கு என்னன்றது அறிக்கையில தெரியணும்ல. அதுதான் என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க சீரமைப்பில். இதில் 60% நிறைவேற்றிருக்கலாம், 50% நிறைவேற்றிருக்கலாம், இல்லை 10 ஆண்டுகள் திட்டமாக கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல நான். இப்போ நம்ம ஒரு வாக்காளனா, நம்ம அரசியல்வாதி இல்லாமல் ஒரு வாக்காளனா, ஒரு குடிமகனா அதை ஏற்றுக்க முடியும். அதாவது பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸை ஏற்றுக்க முடியும். ஒரு நிபுணர் குழு கொடுக்குதுன்னா அதை உடனே ஒரு வருஷத்துலேயே ஒரு வருஷத்துலேயே ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா மழையே இங்க சரியா பெய்யல, அதனால வேலையே நடக்காத மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குனாங்க. நான் புள்ளி வரங்களோட எல்லாத்தையும் சொன்ன உடனே திருப்பூர் கமிட்டி அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது, இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுன்னாங்க. எந்த ஒரு கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும், ஒரு அரசாங்கம் படிப்படியாக எதெல்லாம் சாத்தியமோ அது எல்லாவற்றையும் செய்து அந்த ரெக்கமெண்டேஷனை வெளியிடுங்கன்னு சொல்றாங்க சார். நான் என்ன கேட்கிறேன்னா, நான் வெளியிடுறேன் சார். முதல்ல சென்னையில அதிமுக ஆட்சியில் இருந்ததோட பல மடங்கு இன்னைக்கு பெட்டர்மெண்ட் ஆயிருக்குங்கிறத அவங்களை வெளிப்படையா ஒத்துக்க சொல்லுங்க, அதை பாராட்ட சொல்லுங்க முதல்ல. அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு நடந்த உயிரிழப்புகள் இன்னைக்கு இல்ல. ஒரு மழை பெஞ்சதுன்னா கரண்ட் நின்று போயிடும், தெருவுக்கு தண்ணி தேங்கி நிற்கும், அது வடிகிறதுக்கு பல வாரம் ஆகும். இன்னைக்கு அப்படி ஒரு காட்சி இருக்கா? அது எதையுமே ஒத்துக்காம சம்பந்தம் இல்லாத இஷ்யூலாம் கொண்டு வந்தீங்க பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? குமார் சார், சென்னையில கடந்த காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு மழை இல்லை. இன்னொன்று, மழையை வந்தாலும் துரிதமாக அந்த நீரை அகற்ற பணி, அடுத்த ரெஸ்கியூஸ், அது மருத்துவ முகாமாக இருந்தாலும் சரி, உணவு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வெயிட் பண்ணலாம் இல்லை, அடுத்தடுத்த ஸ்பீடாக நடக்குது. ஆனாலும் கட்சிகள் ஒரு முதலமைச்சரையும் ஒரு அரசையும் விமர்சிக்கிறது சரியா? அவங்களோட துணை நிற்கணும்ல. ஒரு மழை பேரிடர் காலத்தில் துணை நிற்கிறத தாண்டி எடுத்த உடனே விமர்சனம். அரசியல் கட்சிகளின் மூலதனமே ஆளுங்கட்சியை எதிர்கட்சி விமர்சிக்கிறதும், அப்புறம் அது எதிர்கட்சியாக வந்த பொழுது அந்த ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதும், நம்மளும் அப்படித்தானே நம்ம ஆட்சியிலையும் இது நடந்ததேன்னு அவங்கள மறக்கிறதும், இதைத்தான் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, மழை நேற்று ஒரு நாள் காலையில் மழை தான் மழை. ஒரு மாதமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இன்றைக்கு வருது, இந்த புயல் வரப்போகுது, அப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுது. நான் பார்த்து எல்லாமே மிஸ் ஆகி தூரிக்கிட்டு இருந்தது, அப்படியே தூரிக்கிட்டு இருந்தது, பூமி ஈரமாகிட்டு இருந்ததை தவிர வேறு தண்ணி ஓடுற அளவுக்கு ஒரு மழையும் நேற்று காலையிலேருந்து தான் பெய்த மழை தான் மழை. நேற்று காலையில் கூட நான்லாம் 8 மணிக்கு வீட்டில் பார்க்கும்போது வெளியே தூரிக்கிட்டு இருந்தது. அப்புறம் வீட்டில் தான் இருந்தேன், எங்கேயும் போகலை. ஆனால் 2 மணிக்கு பார்த்தா தண்ணி நிறைய போக ஆரம்பிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிடுது. இப்படி தான் மழை பெய்திருக்கிறது. நேற்று அவர் 20 சென்டிமீட்டர்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நாணயம் இல்லாத, நேர்மை இல்லாத விமர்சனம் தான். அது உண்மை இல்லை. பாராட்டு மனம் இல்லாமல் விமர்சிக்கிறாங்க. 2 பேரும் அவங்களுக்கு அரசியல் மூலதனம் அதுல இருக்கு, அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் அதை மையப்படுத்துறாங்க. அதுல உண்மை இருக்கணும்னு அவங்க நினைக்கிறது இல்லை சார். சரி, இப்போ முதல்ல உண்மை பாதுகாக்கப்படாம நான் எப்போதும் பேசும்போது அழைத்து செல்கிறேன், மழை நீர் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லும் போது அத முதலமைச்சர் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொள்வது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பாண்டிச்சேரியில அழைத்து செல்லுங்கள் பார்க்கலாம் எங்க மழை நிக்குது, தண்ணி இருக்கு இல்லாம எப்படி இருக்கும்? அழைத்து செல்லுங்க, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா தண்ணி தேங்கி இருக்க தான் செய்யும். அதுக்கு பிரியன் சார் நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. தண்ணீர் இருக்கு, தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப வேகமான நடவடிக்கைகள், நான் அதை மறுக்கவே இல்லை. போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி, இந்த அரசாங்கம் அவங்க அரசாங்கத்தினுடைய வெஹிக்கிளை விட்டுட்டு ஹையர் பண்ணியிருக்காங்க. நிறைய வண்டி ஹையர் பண்ணி நிறைய இடங்கள்ல நான் பார்த்தேன், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இது தீர்வு இல்லைங்கிறது என்னுடைய வாதம். இதெல்லாம் தீர்வு இல்லை. இப்போ மேலை நாட்டுகள்லாம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, அது பீரியாடிக்கலாக, அதாவது எவ்ரி மந்த்து ஏர் பிடிக்கிறது, அந்த 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 வாட்டர் லைன் ஃப்ரீயாக இருக்கா, எதுவும் அடைச்சிருக்கா அப்படிங்கிறது அப்பப்போ மழை இல்லாத காலத்துலையும் ரெகுலராக
ஆமா. ஒவ்வொரு periodical check-up நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க. ஆனா பொன் வில்சன் என்ன வட சென்னையிலேயே இன்னும் இல்ல தண்ணி மிதக்குது. நாம நிறைய விஷயத்த பொன் வில்சன் சொன்னதை நான் சொல்றேன். வட சென்னையில இன்னும் தண்ணீர் தேங்கி இருக்கு, மக்கள் வெளியே வராத சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா சார், இருக்கு. அப்ப அரசுடைய கவனம் அங்க போகல. நான் அதுக்கு தான் வர்றேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி மழை நேரத்துல 15 நான் பார்த்த வரைக்கும் 14 சென்டிமீட்டர் மழை தான் பார்த்தா, அவர் 20 சென்டிமீட்டர் அது வச்சுக்குவோம், இருக்கட்டும். அது கூட ஒரு வெள்ளத்துக்கு 20 சென்டிமீட்டர் மழையெல்லாம் அதெல்லாம் ஒரு வெள்ளமாக நம்ம ஒரே நாள் மழை தான், நேற்று பெய்ந்த ஒரே நாள் மழையில தான் தண்ணியெல்லாம் நிறைய இவ்வளவு தண்ணி வந்திருக்கிறது. இன்னும் 48 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் போன வருஷம் 90 சென்டிமீட்டர் தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் பெய்யுது. அதெல்லாம் வந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்குங்கிறத நினச்சே பார்க்க முடியாது. அப்புறம் அதை சமாளிக்கிறதுக்கு 10 நாளாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த ஹேண்ட்லிங் மெத்தட் வந்து நான் அதை எனக்கு அதில் விருப்பமே இல்லை. இந்த மாதிரி தண்ணி தேங்கினா மோட்டர் வச்சு தண்ணி எடுத்து விடுறதுலாம் ஒரு செயலே கிடையாது. இதை வந்து வெளிநாட்டுக்கு குழுக்களை அனுப்பி அங்கே உள்ள ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கிறது, எப்படி அதை பராமரிக்கணும். இப்போ நம்ம ஊரில் பஸ் கம்பெனி இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்கு தான். பஸ் வந்து தனியார் வாங்கின பஸ் 7 வருஷம் எந்த நாட்டில் ஒரே என்ன சொல்றாங்க, புரிய வைக்கிறது எந்த நாடு நீங்க சொல்லக்கூடிய வெளிநாடுகள்ல எல்லாம் நீங்க பீரியாடிக்கல் செக்அப் பண்ணும்போது அது ஒரு லெவல் ஆஃப் இத்தனை சென்டிமீட்டர் மழை வர்றது வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இங்க கணிக்க முடியாத அளவுக்கு மழை எல்லா ஊர்லயும் நாடாக இருந்தாலும் எல்லா இடத்துலயும் நேத்தே நமக்கு இந்த மழை பெய்த இடத்துல முந்தான அமெரிக்காவில் ஒரு இடத்துல சூறாவளியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் நீங்க பார்த்துருக்க முடியும். வெள்ளம் வந்திருக்கு. நியூசிலாந்தில் லாஸ்ட் மந்த் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்து, நான் உங்களுக்கு 2 டைம் தரேன் பேசி. நான் என்ன சொல்ல வரேன்னா 20 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் மழைக்கெல்லாம் ஊர்களில் வெள்ளம் வருது, அதை நாங்கள் தண்ணி வண்டி வச்சு எடுத்துட்டோங்கிறது சாதனையும் கிடையாது. அது வந்து அதை பாராட்டுறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை, அது அவங்க செய்து தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், நிரந்தர தீர்வு காணணுங்கிறேன். சென்னை மாநகரத்தை நிரந்தர தீர்வுக்கு தான் பயணித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ கூட மேயர் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த பருவமழைக்குள்ள நாங்க போன வருஷம் இதே வார்த்தை சொன்னாங்களா இல்லையா, கான்ஃபிடென்ட்டா கொடுத்திருக்காங்க. போன வருஷம் இதே வார்த்தை, நான் கவர்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. போன வருஷம் இதே ஸ்டேட்மெண்ட், அதுக்கு முந்தைய எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்போது அவங்களும் இதே ஸ்டேட்மெண்ட். அப்புறம் எல்லாம் வரும்போது எல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு தானே ஆகணும், மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நிரந்தர தீர்வை காணணும் சார். நிரந்தர தீர்வுனா நிரந்தர தீர்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது யாருக்கு வேணும்? வருஷம் சிங்கிள் டேல எல்லாம் மழை வந்த அன்னைக்கு விவாதங்கள் இருக்கும், மழை வந்த அன்னைக்கு விவாதங்கள் இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம், நான் குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரியே மாநில அரசுகள் வந்து வடிகால் அந்த வசதிகளை மேம்படுத்துறதுக்காகவும் பெரும் புயல்னால மக்கள் பாதிக்கப்பட்டாலும் வந்து ஒன்றிய அரசு வந்து மனம் திறந்து அந்த மாநிலங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு 30 கோடி ரூபாய் 3000 கோடி ரூபாய் கேட்டா ஒரு 30 கோடி ரூபாய் கொடுக்கறது, இல்ல 200 கோடி ரூபாய் கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள் இல்லாம ஒன்றிய அரசு வந்து ஒரு ஜனநாயகபூர்வமா நடந்துக்கணுங்கிற கோரிக்கையை வச்சாருன்னா நாங்க இன்னும் கூட சிறப்பா செய்வோம். நிதி பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஐ அக்ரி வித் யூ சார். அதுல ஒண்ணு நம்ம நாடு தானே, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நீங்க உங்கள மாதிரி எனக்கு அதை மாற்று கருத்து இல்ல. நீங்க அதை பேசுங்க. போன வருஷம் 4500 கோடி ரூபா மேயர் சொன்னாங்க. முதல்ல போன வருஷம் மழை மே மாதம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மே மாதம் சொன்னாங்க 4500 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம். 90% பணியெல்லாம் நிறைவு பெற்று விட்டது. இன்னும் எந்த மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவில் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே திரும்ப மழை வந்தது, திரும்ப ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லா விமர்சனத்துக்குள்ளே வந்தது. அப்புறம் என்னாச்சு, நாங்கள் 50% தான் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அரசுக்கு கணக்கு கொடுத்தாங்களான்னு கேளுங்க. மத்திய அரசுக்கு கொடுத்தாச்சா? கொடுத்தா அவங்க பரிசீலிப்பாங்க சார். அவ்வளவுதான். நான் என்னால எனக்கு வேற பாஜக பரிசீலிக்கல. ரைட், அதுக்கு கோரிக்கை வச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கணும். எல்லாரும் வைப்போம். நான் இன்னொரு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன் சார். இப்போ இது தண்ணி பஸ் இருக்கு பார்த்தீங்களா, டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு வந்து ஒரு பஸ்ஸை தனியார்கள் வாங்கினாங்கன்னா அந்த பஸ்ஸை 7 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் லாங்கில் போகிற பஸ்ஸெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு பஸ் 2 வருஷத்தில் காயலாங்கடைக்கு போடுற மாதிரி போயிடுறது. எதுக்கு? என்ன காரணம்? பராமரிப்பு கிடையாது. அந்த வீக்னஸ் எல்லா இதுலயும் இருக்கு, எல்லா செக்ஷன்லயும் இருக்கிறது. ட்ரைனேஜ் பண்ணுனா அதை மெயின்டைன் பண்ணணும், பீரியாடிக்கலா செக் பண்ணணும். அந்த நீர் வடித்தளங்களை ஒழுங்கா பராமரிக்கணும். அது கிராமமா இருந்தா ஆற்றுப்படுகைகளா இருந்தால் ஆற்றுப்படுகைகளா இருந்தால்
தூர்வாரணும், புரியல. ரெகுலரா செய்யணும். Maintain பண்ண அதை மாட்டேங்கிறாங்க செய்தால் இல்லையா? மட்டும்தான் Maintain இந்த பண்ணாம இதுக்கு இவ்வளவு நிரந்தர தண்ணி தீர்வு எப்படி கிடைக்குமே வருது? தவிர இப்படி மோட்டர் பம்பை வச்சு தண்ணி எடுத்து விட்டு இல்ல, நீங்க 5000 கோடி ஃபண்ட் செலவு கொடுங்க, நீங்க ஃபண்ட் கொடுங்க, கட்டமைப்பை நாங்க விரைந்து முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதுதான் அது தாமதமாகுது. அது ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லிட்டு நிதியமைச்சரே இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் கொடுத்தாச்சுன்றாரு. அது வந்தா தொடர்ந்து ப்ரெஷரைஸ் பண்ண வேண்டியதா இல்ல. நானும் உங்களோட சேர்ந்து பேசுறேன்.